நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் எயிட் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்கள். ஸோ எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேறு எதுவும் இல்லை, ஐஸ் தான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ 3 நாளாக மைண்ட் கிராஃப்ட் தானடா போட்டிருந்தேன், இன்னைக்கு என்னடா ஏதோ ஹாரர் கேம் அதிசயமாக போட்டிருக்கீங்கன்னு தானே கேட்குறீங்க. உங்களை பயம்படுத்துறதுக்கு தான் சும்மா சொன்னேன். ஓகே, ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஓகே, வா, இது பெரிய பேலஸ் தாங்க. சரி, இதில் மூட்டை தந்தானா இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மூட்டை சுருக்கு பை. இதுதான் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணணும். சுருக்கு பையா என்னது தெரில. ஓகே, இப்போ நம்ம என்னடா, ஓகே இந்த ரூமில் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே பியானோலாம் இருக்குது, ஆனால் வாசிச்சா வந்துட்டு சத்தம் கெட்டு வருமா வராதோன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கும் நம்ம எதுவும் டச் பண்ணாமலே இருக்கலாம், ஏதாவது சத்தம் போடுற மாதிரி. ஓகே, இங்கே எதுவும் கிடச்சிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே இங்கே இந்த ரூமில் எந்த ட்ராவரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு கண் இருக்குது பாருங்கள். இந்த கண்ணை வச்சு தான் பேய் எங்கே போகுதுன்னு பார்க்க முடியும். அதுக்குன்னு அதோட மூஞ்சியெல்லாம் காமிக்க மாட்டானுங்க. ஆஹா, ஏங்க இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே பேய் இருக்குன்னு அர்த்தம். கிட்ட இந்த ஃப்ளோரில் தான் எங்கேயோ நடமாடிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் நானே இந்த கேமில் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். என்னென்னா, அந்த பேயை ஒரு வாட்டி கூட நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ ஒரு வாட்டி கூட ஓடி வர்றது இல்லை நம்மளை பிடிக்க வர்றது சும்மா நடமாடுறத பார்க்கவே கூடாது, பார்க்காமலே ஆடணும். ஸோ தான் நான் வச்சுருக்க சேலஞ்ச் எனக்கு இந்த கேம் பிள்ளை கூட. சரி, இது என்னங்க போய் தொலைவே மாட்டேங்குது. ஓகே, என்னமோ போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இங்கே ஒன்று, அண்ட் இங்கே ஒரு கண்ணும் இருக்குது. சரி, அடுத்து இது போகிற மாதிரியே தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு இது என்னங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க 10 கண்ணு வச்சு. டோர் விட்டு வெளில வந்து அடுத்த செகண்டே வந்துட்டு அப்படியே வந்துடுச்சு. சரி, பேஸ்மெண்ட்டில் தான் சுற்றுது. இப்போ நான் மட்டும் போனேன்னா மறுகையா, ஏன்னா ஸ்டெப்ஸ் வழியாக சொன்னேன்ல. ஸோ இதுகிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். சரியான பேய் இது. ஓகே, இது போகாது லேஸில். எனக்கு தெரிஞ்சு நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கட் பண்ணேன்னா எல்லாம் ஏதாவது சீட் பண்ணுறான்டா ஏதாவது சொல்லுவாங்க. ஹாரர் கேம்ஸ்லேயே கட் பண்ண மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டாங்க. சரி, என்னமோ எங்க அது போகிற மாதிரியே இல்லைங்க. ஒரே இடத்துல நின்று கேம்ப் அடிச்சிட்டு இருக்கு. எப்போ வருவான்னு வெயிட் பண்ணுது. சப்பா கடவுளே. ஓகே, இங்கே அது பேஸ்மெண்ட்குள்ளே போயிடுச்சுங்க. ஓகே, இப்போ டக்குன்னு பிச்சுட்டு ஓட வேண்டியது தான். ஸோ இங்கே கண்ணு இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் யூஸ் ஆகும். இங்கே என்னடா எதுவும் இல்லை. எஸ், இங்கே ஒரு மூட்டை இருக்குது, வந்தது கிடச்சிது. அண்ட் இங்கே டப்பாக்குள்ளே எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே எதுவும் இல்லை. சரி, வரலாமா? எங்க போர் அடிக்குதுங்க இங்கே இருந்து. இந்த டிவியும் பாருங்களேன், கொஞ்சம் எதுவுமே இல்லை. சுபா, எப்போதான் இது போய் தொலையுமோ இந்த பேய். ரொம்ப நேரம் லேட் பண்ணுதுங்க, போர். ஒரு நிமிஷம், அது நான் தானே, இருங்க கொஞ்சம் சவுண்ட் வச்சு பார்ப்போம். பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 3. ஏங்க அது நான் தாங்க. என்னோட சேனல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணது அந்த பேய். சரியான ஆளாக இருக்கும் போல். சரி, இது போய் தொலையவே மாட்டேங்குது, அங்கேயே நின்றுட்டுருக்கு. சரி, அப்பா போர் அடிக்குது. இப்போ இந்த ஃப்ளோரில் தான் நடமாடிட்டுருக்கு. ஓகே, எப்படியோ போயிடுச்சுங்க. இன்னுங்க கண்ணை வச்சு பார்க்கலாம். மேலே இருக்கு இப்போது. ஸோ டக்குன்னு கீழே போக வேண்டியது தான். இதுதான் சான்ஸு, ஓடுறா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கை இருக்குது, எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்பெக்டேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். டக்குன்னு ஓட வேண்டியது தான். இப்போ இங்கே ஃபுல்லாக மூட்டை தாங்க தேட போகணும். ஓகே, இங்கே நிறைய மூட்டை இருக்கும். சொல்லி வாய மூட்டில் இங்கே வந்துருச்சு. ஆனால் அந்த கிராணி இதில் மற்ற ஹாரர் கேம்ஸில் தர மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் கன்னோ பிஸ்டலோ தந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பேய் வந்துட்டு என்னை தேடி வராது, நான் தான் பேயே. அப்படி போட்டு துரத்தி அடிப்பேங்க. அதை அந்த மாதிரிலாம் தந்துருந்தானுங்கண்ணா. ஓகே, இப்போ எங்கேயோ வருது. ஐயோ நம்ம பேசுகிற கேட்டுருச்சு போலையே.
இப்போ நம்மள தான் கொலை பண்ணுறதுக்கு வெறியாக வருது போல். ஓகே, வேறு வழியில் எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்களேன், திருட்டு பசங்க. சரி, இது வர மாதிரியே தெரியலையேங்க. இங்கே ஏதோ மூட்டை இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இன்னும் 10 மூட்டை கிடைச்சா போயிடலாம். இது வர மாதிரியே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பில்டப் கொடுக்குறானுங்க. ஆனால் அது வரவே மாட்டேங்குது. ஒரே இடத்துல நின்று கேம்ப் அடிக்குது என்னை கொல்றதுக்குன்னு. அங்கே எலிலாம் வச்சு பயமுறுத்த பார்க்குறானுங்க. சோபா, எங்க போர் அடிக்குதுங்க. வந்தால் கூட ஜாலியாக இருக்கும், அது அப்படியே ஓடிடலாம். ஆளை மண்டையும் பாரு. ஓகே, இது வர மாதிரியே தெரியல. ஸ்பெக்டேட்டர் மோடில் பார்த்தா நம்ம கீழே இருக்கோன்னு இல்லை, மேலே வந்துருச்சு அப்படியே. சரி, இங்கே இந்த கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறையா மூட்டை இருக்குங்க. ஆனால் அதுக்கு கீ வேணும். அந்த கீ எங்கே இருக்குன்னு திருட்டு பசங்க சொல்லவே மாட்டானுங்க. இங்கே ஐஸ் இருக்குது, இது ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஒரு மூட்டை இருக்குது, போடு, இது ஒன்று எடு. அண்ட் அது கண்ணுக்கு மூட்டை மாதிரி தான் தெரியுது. ஆமாம், மூட்டை தான். சரி, இந்த மூட்டையும் எடுத்தாச்சு. அண்ட் இங்கேயும் ஒரு மூட்டை இருக்குது, இதையும் எடுத்தாச்சு. இன்னும் எப்படியும் ஒரு 7 மூட்டை தேவைப்படும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, போடு. இங்கே நிறையா கிடைக்கும்னு அப்போவே சொன்னேன்ல. ஸோ அடுத்து எங்கே போகிறது எல்லாம்? ஓகே, இங்கே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். யார்கிட்ட இப்போது இங்கே வருமா? இங்கே வந்துச்சுன்னா நான் சீக்கிரமாக மேலே போகலாங்க. ஏன்னா அது வர்றது ஓகே, எங்கேயோ நம்ம ஸ்பெக்டேட் பண்ணுறோன்னு கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது இதுக்காக? ஓகே, நீங்கள் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுதுங்க. என்கிட்ட தாங்க வந்துருச்சு, நல்லது. அப்போ தான் நம்ம மேலே ஓட முடியும் டக்குன்னு. சரி, இது RUN ரன்னுன்னு காமிச்சிட்டாங்கன்னா போதும், அப்படியே ஒரே ஓட்டம் தான், மேலே போயிடுவேன். சரி, ஏங்க அங்கே வர மாதிரியே தெரிலங்க. அப்போ இங்கே ஏதோ மூட்டை கடைக்கு எடுத்துக்கலாம். இந்த மூட்டையில் அப்படி என்னதான் இருக்கும்னு கேட்டிங்களா, வேறு எதுவும் இல்லை, காயின்ஸ் தான். ஏண்டா தம்பி, லூட் அடிக்கிறதுக்கு வேறு இடம் கிடைக்காடா? அட்லீஸ்ட் ஏதாவது ஜாபாவது பாடுறா. போய் இங்கே மாட்டிக்கிட்ட. சரி, இங்கே வர மாதிரியே தெரில, நம்மளே போயிடலாம் கைஸ். ஆமாம், ஸோ அவ்வளோதான் கைஸ். இங்கே இனிமேல் நம்ம சேஃபு. ஸோ இனிமேல் அதுக்கும் நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணவும் தேவையில்லை, அதை உட்காந்து கடி வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கே ஏதோ ஜோர்னல்னு கொடுத்துருக்காங்க. இது கிரசோய் நோ இல்லை, வேணாம். ஏன்னா படிக்கிற எஸ்ஸே எழுதி வச்சுருக்கானுங்க. அப்பாடா வந்துருச்சு. ஆனால் என்கிட்ட தான் ஐஸே இல்லையே, 0. இதை ஸ்பெக்டேட் பண்ணுறது முடியாது. ஓகே, இப்போது அடுத்து எங்கே தான் போகிறது? கீழே போக முடியாது. இப்போது நான் மேலே போனால் தாங்க கொஞ்சம் லூட்டு இருக்கும், லூட்டு நிறையா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த செகண்ட் ஃப்ளோர் இதோ இப்போ இருக்கோம்ல, இந்த ஃப்ளோரில் அந்தளவுக்குலாம் லூட் கிடைக்காது. ஸோ இது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஓகே, இப்போது போகிறது நல்லதா? இருங்க, மேலே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பேய் இருக்குன்னு அர்த்தம். ஓகே கைஸ், இங்கே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எதுவுமே பண்ணல, பேயெல்லாம் இல்லை இங்கே அப்படின்னா. ஓகே, இங்கே ஒரு மூட்டை இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இது ஓகே, பாத்ரூம். அண்ட் என்னடா கக்கூஸ்லாம் திறந்து பார்க்க சொல்கிறீங்க? சீ, எதா இதில் கருமம். ஏங்க எல்லா கேம்ஸும் இப்படி வைக்கிறானுங்க. கிராணி சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா அங்கே தான் சில நேரம் கார்கி போட்டு வச்சுருப்பானுங்க. ஏன்னா இப்படி பண்ணுறானுங்களோ தெரில. ஏங்க இந்த பிரிண்டரை டேப் பண்ணால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிடைக்குங்க, அது பேர் என்ன, ஐஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளோரில் தான் பேய் நடமாடிட்டுருக்கு. இப்போ போகிறது நல்லதே இல்லை, ஏன்னா நம்மளோட கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும். இதே செகண்ட் இது அந்த கெல்ட்டு பையன் மாதிரி ஒருத்தன் வருவான்ல, எலும்பு கூடு, அதெல்லாம் நீங்கள் அடுத்த பார்ட்டில் பார்ப்பீங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பான். அது ஒரு ஹாஸ்பிட்டலு, அங்கே இந்த போர்ஷன்ஸ்லாம் குடிச்சு ஓடலாம். சபா, அப்பாடா போயிடுச்சா? இல்லை,
ஏதோ பல்புலாம் இருக்கு. என் வீட்டில் கரண்ட் பில் கட்டலன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி நடக்குது. ஆனால் இருக்கட்டும், இந்த பேய் எப்படிங்க செத்துருக்கும்? அதுக்கு மண்டை அப்புறம் அந்த வயிறு மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ எங்க பேஸ்மெண்ட்டுக்கு போதுங்க, செம்ம டைம். இப்போ போய் லூட் எடுக்க வேண்டியது தான். இங்கே ஒரு ரூம் இருக்கு. இது எனக்கு தெரியும். இது இங்கே ரேடியோ இருக்கு, பட் ப்ளே பண்ண வேணாம். அண்ட் ஏதோ ரொம்ப மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மரம் வெட்டுறதுக்கு தான். இப்போ என்ன மரம் வெட்ட சொல்றீங்களாடா? வெளில போய் இவன் லூட் இல்லைனாலே வெளில போக மாட்டான். ஓகே கைஸ், இப்போ 19 இருக்குங்க. எங்க ஒன்னே ஒன்று கிடச்சுன்னா இப்போ கிளம்ப வேண்டியது தான். சரி, இப்போ போய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வேணும்னா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க, நம்மளை பயமுறுத்துருக்கு. சரிங்க, இப்போ நான் கீழே போக முடியாதனால இப்போதைக்கு, ஏன்னா அந்த பேய் இங்கே தான் கீழே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ நான் எப்படியாவது ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணுங்க கீழே போகிறதுக்கு. ஓகே, இங்கே ஒரு ஐ இருக்குது. மூட்டைலாம் நான் இவன் எடுக்க மாட்டான், ஏன்னா 20 வச்சுருக்கான்ல. ஸோ இப்போது வெளில லைட்டு ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணல. ஓகே, இது என்னங்க அது புதுசாக இருக்குது, நெருப்புலாம் வச்சுருக்கானுங்க. இதுக்கு தான் சாக்கிட்டிங்களா? ஓகே, ஏதோ டிராயிங்லாம் இருக்குது. போர்ட்டல் மாதிரி இருக்குது. இதில் போனால் என்ன ஆகும்? எங்கே ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. ஓகே, நம்ம எக்ஸிட்க்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடியுது. எல்லாரும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு கூடு மண்டையம் வருவான், அவனையும் சமாளித்து நம்ம எஸ்கேப் பண்ணுறது தான் பார்ட் 2. ஓகே கைஸ், பாய்.